Blessing on the bread. Sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him, and keep these commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it remembrance of blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. அப்பத்தை ஆசீர்வதித்தல். திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரிதத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்ற நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debits as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Psalm chapter 146, 1-10. அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. Praise ye the Lord, praise the Lord, O my soul. வசனம் 2. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரையே துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனையே கீர்த்தனம் பண்ணுவேன். I will live, I will praise the Lord. I will sing and praise unto my God. I will have my any being. வசனம் 3. பிரபுக்களையும் இரட்சிக்க திராணியில்லாத மனுஷ புத்திரனையும் நம்பாதீங்கள். Put not your trust in princes, nor in the sons of the man in the whom there is no help. வசனம் 4. அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்த நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். Is an breath go ahead, for he returned to his an
in that very day is and true God peris. வசனம் 5. யாக்கோபின் தேவனே தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேலே நம்பிக்கையாய் வைக்கிறவன் பாக்கியவான். Happy is that hate the God of the Jacob, for he is the help who hope is in the Lord is and God. வசனம் 6. அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையாய் காக்கிறவர். Our religion made heaven and earth, the sea and all that therein is, and which keep it trust forever. வசனம் 7. அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். which an execute is judgment for the oppressor, which an giveth food to this hungry. The Lord and loveth the prisoners. வசனம் 8. குருடன் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களின் கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். The Lord and opened the eyes of the blinds. The Lord reset them that heard about down. The Lord and love it the righteousness. வசனம் 9. பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரிக்கிறார், துன்மார்க்கரின் வழிகளையே கவிழ்த்து போடுகிறார். The Lord and persevereth the stranger, he and revelate for the fatherless and widow, but the way of the wicked that turneth upside down. வசனம் 10. கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார், சியோனின் உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரிகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. The Lord shall and regain forever, even they and God, Hosanna unto all the generations, praise ye the Lord. அப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கம்ஃபாலோமிலேருந்து உமா சிஸ்டர் வந்து அவங்க கிளாஸ் எடுத்தாங்க. என்ன ஒரு கேள்வி கேட்டாங்க, அந்த கேள்விக்கு நான் கரெக்டாக தான் பதில் சொன்னேன். அது அவங்களுக்கு ஏனோ தானோன்னு சர்ச்சுக்கு வரக்கூடாது, கரெக்டான டைமிங்க்கு வரணும், கரெக்டாக சாக்ரமெண்ட் அட்டன் பண்ணணும் அப்படின்னு எனக்கு வந்து புத்திமதி சொன்னாங்க. நான் அதை வந்து திக்குன்னு எனக்கு ஆகிடுச்சு. அந்த டைமில் என்னை போட்டு புரட்டி எடுத்த மாதிரி இருந்தது. அவங்க சொன்ன பதிலுக்கு, அவங்க கொடுத்த கேள்விக்கு அவங்க சைடில் பிரசிடெண்ட் சுந்தரராஜன் பின்னாடி இருந்து சர்ச்சுக்கு ரெகுலராக வரணும் அப்படின்றத அவர் சொன்னதை நான் சொன்னேன். அதுக்கு அவங்க எனக்கு ரிட்டன் கொடுத்த ஒரு பதில். அதே மாதிரி இன்றைக்கி என் வாழ்க்கையிலேயே சோகமான நாள் மாதிரி. ஒய்ஏசி கான்ஃபரன்ஸ்க்கு கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு எனக்கு அல்லோடு இல்லைன்னு ஆல்ரெடி தெரியும். கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்றத நான் கேட்குறாங்களே அப்படின்னு கேட்டு நான் ஓகேன்னு சொன்னதுக்கு என்னை கூப்பிட்டுட்டு போக மாட்டாங்க, ஏன்னா நீங்கள் அண்ணா நகர் பிரான்ச் தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி எனக்கு போக விருப்பம் இல்லை, இருந்தாலும் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி நான் ஓகேன்னு சொன்னேன். இப்போ போகலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு நிறைய டியூ இருக்குது, இதுதான் லாஸ்ட்டு ஒய்ஏசி, இதுக்கப்புறம் நம்மளால் போக முடியாதுன்றதுக்கோசம் நான் ஓகே சொன்னேன். அதை பார்த்து அப்புறம் போக முடியாதுன்றதையும் வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். அதில் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடெண்ட் தான் அதர் பிரான்ச்சுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் தான் சொன்னாருன்றத சொன்னாங்க. நல்லது தான், நம்ம இந்த ஸ்டேட்டை விட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு, அது 2 ஸ்டேட்டை தாண்டி போகணும். நம்ம ஸ்டேட்டு ஆந்திரா, அதுக்கப்புறம் ஹைதராபாத். ரொம்ப டேஞ்சரஸ் ஜேர்னி, அதுவும் ட்ரெயினில் சேஃப்டியில் போகாமல் இருக்கிறது நல்லது தான். இன்னொரு வாட்டி என்னை போகிறதுக்கு எதனா அப்ரோச் பண்ணாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு கிடச்ச இந்த நல்ல மரியாதையை போதும். அவர்கிட்ட நான் ரிக்வெஸ்ட் பண்ணி மெசேஜும் போட்டேன், அவர் அதை பார்த்துட்டு எதுவுமே எனக்கு சொல்லலை ரிப்ளை. நல்லது தான்.
ஓகே, இன்றைக்கி கிளாஸில் சொல்லிக் கொடுத்தது மில்கி சிதிக் ஆசாரியத்துவத்தின் மறுஸ்தாபித இருந்த விளக்கம். லீஸ் லேமேன் சிஸ்பின் டீல். ஜூலை 28 முதல் ஆகஸ்ட் 3. தேவ தன்மையின் வல்லமை கோட்பாடும் உடன்படிக்கையும் 84. இந்த அதிகாரத்துலேருந்து தான் நம்ம சொல்லித்தராங்க. அதாவது படித்தா மட்டும் போதாதுன்ற மாதிரி அவங்க எனக்கு கிளாஸில் போதிச்சாங்க. ரீட் பண்ணால் மட்டும் பத்தாது, அதை பிடிச்சி விளக்கம் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் விளக்கி அவங்க சொன்ன அந்த இதுக்கு எனக்கு மனசில் குத்தப்பட்டேன். அதனால் நான் இப்போ அதை விளக்கி சொல்கிறேன். மில்கி சிதிக் ஆசாரியத்துவத்தின் மறுஸ்தாபிதத்தில் இருந்து விளக்கம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தில் மில்கி சிதிக் ஆசாரியத்துவத்தை ஜோசப் ஸ்மித்ன்றவருக்கு கொடுக்குறாரு. அந்த ஆசாரியத்துவத்தை எல்லா மக்களும் பெற்றுக்கலான்றதை இந்த சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்டில் மட்டும் தான் தெரியும். இந்த ஆசாரியத்துவம் எப்படின்னா, ஜீசஸ் கிரைஸ்ட்க்கு இருக்கிற அந்த அதே ஆசாரியத்துவத்தை கொடுக்கப்படுது மக்களுக்கு. அதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கணுன்றதை நான் இங்கே விளக்கலை, அங்கே தான் வருது. இதுதான் இந்த ஆசாரியத்துவத்தை விளக்கம். ஆரம்ப காலகட்டத்தில் மோசேயும் ஆரோனும் இருக்கும்போது அதை அரவணைக் ஆசாரியத்துவம் சொல்லுவாங்க. அது மோசே திக்குவாயாக இருக்கனால இவர் தான் பேசுவார், ஆரோன். அதனால் அது அரவணைக் மில்கி சிதிக், அது அரவணைக் ஆசாரியத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு இதுதான் தேவத்தன்மையின் வல்லமை. அந்த ஆசாரியத்துவத்தை பற்றி தான் அந்த வல்லமை, தேவத்தன்மையின் வல்லமை, அதை பற்றி தான் இந்த தேவத்தன்மையின் வல்லமை. தேவன் தன்மை, அவர் நம்மளுக்கு உலகத்துக்கு வந்த நோக்கம், அவர் தன்மையாக நம்மளுக்கு உதவின அந்த வல்லமை. அவர் தன்மையாக காலை கழுவினார், சீசர்களுடைய காலை கழுவினார். அவங்க தான் இங்கே சென்ட் தாமஸ் மவுண்டில் கூட ப்ரீச் பண்ணார். அப்படி இருந்தும் இன்னும் இந்த மக்கள் அவங்கள ஏற்றுக்கலைன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இருக்குதுலே அதிகபட்ச மக்கள் தெய்வ பயம் உள்ள மக்கள் பார்த்திங்கன்னா சென்னையில், தமிழ்நாட்டில் இருக்கவங்க தான். ஆனால் அவங்க இன்னும் அதை சரியாக புரிஞ்சிக்கலைங்கிறது முக்கியத்துவப்படுது இதில். சரி, நம்ம படிக்கலாம். இதில் படித்து நான் விளக்க போகிறேன். 1829 ஆசாரியத்துவம் மறுஸ்தாபிதம் செய்யப்பட்டிருந்தது. அப்போ தான் மறுஸ்தாபிதம் செய்யப்பட்டிருக்கு, 1829. ஆரம்பகால பிற்கால பரிசுத்தவான்கள் கர்த்தரின் பரிசுத்த வல்லமை ஆசாரியத்துவத்தின்படி இருக்கின்றனர். அப்போதுலேருந்தே ஆசாரியத்துவத்தின் பரிசுத்த வல்லமை ஆசாரியத்துவத்தின் படியே இருக்குது. கண்டினியூவாக அது ஃபாலோ, அந்த லைன் பிரகாரம் வருது. அதிகமாக இன்று நாம் செய்வது போலவே அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். இப்போ ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, ஆனால் அதை அதிகமாக எடுத்திருக்காங்க அந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லப்படுது. திடப்படுத்தப்பட்டார்கள், அந்த ஞானஸ்தான நிமித்தம் திடப்படுத்தப்பட்டிருக்காங்க. ஆசாரியத்துவம் அதிகரித்தல், சேவை செய்ய அழைக்கப்பட்டார்கள். இப்போ இந்த நம்ம சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த சென்னையில் இருக்க பிரான்ச்சில் இந்த காலிங் எடுக்கிறதுக்கே அக்செப்ட் பண்ண மாட்றாங்க. ஆனால் அவங்களால நல்லா பண்ண முடியும், அதனால தான் அவங்கள கூப்பிட்றாங்க. ஆனால் அவங்க எடுக்க மாட்றாங்க. ஆனால் அழைக்கப்பட்டாங்க அப்படின்றது அந்த காலகட்டத்திலே சொல்லப்படுது. ஆனால் ஆசாரியத்துவ அதிகாரத்தை பெறுவது என்பது அதை முழுமையாக புரிந்து கொள்வதை போன்றதல்ல. ஓகேங்களா? ஆனால் ஆசாரியத்துவத்தின் அதிகாரத்தை பெறுவது என்பது அதை முழுமையாக புரிந்து கொள்வதை போன்றதல்ல. அவங்க புரிஞ்சிக்கலையா என்னன்னு தெரில, அதை பற்றி போட்டிருக்காங்க. மேலும் குறிப்பாக வரப்போகும் ஆலய நியமனங்களை மறுஸ்தாபிதம் செய்தல் போன்ற அதிகமானவற்றையே அவருடைய பரிசுத்தவான்கள் புரிந்து கொள்ள வேண்டுமென்று தேவன் விரும்புகிறார். மறுஸ்தாபிதம் பண்ணணும்
அப்படின்றத இதில் தேவனே விரும்பினார்ன்றத சொல்லப்பட்டிருக்கேன். ஆசாரியத்துவத்தை பற்றிய 1832 வெளிப்பாடு. இப்போது கோட்பாடும் உடன்படிக்கைகளும் 84 ஆசாரியத்துவம் உண்மையில் என்ன என்பதை பற்றிய பரிசுத்தவான்களின் பார்வையிலே புரியப்படுத்தியது. அது இன்று நமக்கு அதை செய்ய முடியும். ஆனாலும் தேவனின் ஞானத்தின் திறவுகோலை தரித்திருக்கிற தெய்வீக வல்லமையை பற்றிய அறிவை நிறைய இருக்கிறது. தேவ தன்மையின் வல்லமையையும் வெளி காட்டுகிற பிதாவாகிய தேவனின் முகத்தை கண்டு பிழைத்து இருக்க நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. அவரை பார்த்தாலே இறந்துருவேன், அவர் ஒளி மாதிரி அப்படின்றது தான் அப்படி மோசேக்கு சொல்வார். அவர் பின்புறத்தை தான் பார்க்க முடியுன்றதை சொல்லியிருப்பார். ஆனால் இங்கே அந்த முகத்தை பார்த்து நம்ம உயிர் வாழலாம் அப்படின்றத நம்மளை பரிசுத்தப்படுத்தக்கூடியதாக இந்த ஆசாரியத்துவம் இருக்குது அப்படின்றத அதை தள்ளந்தெளிவாக விளக்கமாக சொல்கிறாங்க. வசனம் 19-22 பார்க்கணும். வீட்டிலும் சபையிலும் கற்றுக்கொள்வதற்கான ஆலோசனைகள். கோட்பாடும் உடன்படிக்கைகளும் 84-17-32. தேவனின் ஆசாரியத்துவ வல்லமை மற்றும் ஆசாரியத்துவங்களையே நான் பெற முடியும். ஆசாரியத்துவம் என்று வார்த்தையை நீங்கள் நினைக்கும் போது என்ன நினைவுக்கு வருகிறது? எனக்கு என்ன நினைவுக்கு வருதுன்னா, அந்த ஆசாரியத்துவம் நம்மகிட்ட இருந்ததுன்னா ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியில்லைனா கூட நம்ம அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணலாம். இதுதான் வருது நினைவுக்கு. இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் தேவனுடைய ஆசாரியத்துவ வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகிறது, நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணுறோன்றத கேட்குறாங்க. சர்ச்சில் பார்த்திங்கன்னா ஒருத்தங்களுக்கு தலை மேலே வச்சு கை வச்சு எல்லா சகோதரனும் சுற்றிலும் நின்று அவங்க தோல் மேலே கை வச்சு சுற்றி நின்று ப்ரேயர் பண்ணுறாங்க. அப்போ அந்த டைமில் நமக்கு அந்த ஆசாரியத்துவம் தேவைப்படும். அப்புறம் பிளஸ்ஸிங் அந்த ப்ரெட்டு சாக்ரிமெண்ட்டு அதுக்கு, அப்புறம் ஒருத்தவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு, இதுக்கெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுது. இதெல்லாம் நம்ம உபயோகிக்கிறோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருது. இந்த கேள்விகளை சிறந்த பின் கோட்பாடுகளும் உடன்படிக்கைகளும் 84-17-32 வாசித்து அவரது ஆசாரியத்துவ வல்லமையை பற்றி நீங்கள் என்ன அறிய வேண்டுமென தேவன் விரும்புகிறார் என்பதையும் தேடலாம். ஆசாரியத்துவத்தை ஒருவருக்கு விவரிக்கவும் அதன் நோக்கங்களை விளக்கவும் அந்த வசனங்களை எவ்வாறு நீங்கள் பயன்படுத்தலாம் என்பதையும் கருத்தில் கொள்ளுங்கள். நீங்கள் காணக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், ஆசாரியத்துவம் நியமங்கள் மூலம் தேவன் தன்மையின் வல்லமையை வெளிப்படுத்தப்படுகிறது. வசனம் 19-21 பார்க்கவும். ஒருவேளை நீங்கள் பங்கு கொண்ட ஆசாரியத்துவ நியமனங்களை நீங்கள் பட்டியலிடலாம். பொது கையீடு 18:1-18:2 உள்ள பட்டியல்களை உதவலாம். இந்த நியமங்கள் அதனுடைய இணைந்த உடன்படிக்கைகளும் எவ்வாறு தேவனின் வல்லமையை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்துள்ளன. அவைகள் அல்லாமல் உங்கள் வாழ்க்கை எப்படி வித்தியாசமாக இருக்கும்? தலைவர் ரஸ்லம் நெல்சன் போதிக்கிறார். தேவனோடு உடன்படிக்கைகளை செய்து அந்த உடன்படிக்கைகளை கைக்கொள்கிற எல்லா ஆண்களும் பெண்களும் ஆசாரியத்துவ நியமனங்களை தகுதி உள்ளவர்களாக பங்கு பெறுகிறார்கள். தேவன் வல்லமையை நேரடியாக பெறலாம். ஸ்பிரிச்சுவல் ட்ரெஷரிஸ், லிஹானா, நவம்பர் 2019, 77. நீங்கள் இரட்சகரின் வல்லமையை உங்கள் வாழ்க்கையில் பெற வழிகளை தேடி தலைவர் நெல்சன் செய்தியை படிப்பதை கருத்தில் கொள்ளுவோம். மேலும் பார்க்கவும். கோட்பாடும் உடன்படிக்கைகளும் 25-10-13-15 121-34-37 41-46 Tips and Questions and Priesthood. Joseph Smith, The Teaching About Priesthood, Temples and Women, Gospel Library, Journal and Books 3-6 and Gospel Library. கோட்பாடும் உடன்படிக்கைகள் 84-31-44. ஆசாரியத்துவ ஒரு வாக்குறுதியுடனும் உடன்படிக்கையுடனும் பெறப்படுகிறது. ஆசாரியத்துவத்தின் வாக்குறுதியும் உடன்படிக்கைகளும் கோட்பாடும் உடன்படிக்கைகளும் 84-31-44 பார்க்கவும். ஆசாரியத்துவ அலுவலுக்கு நியமிக்கப்பட்ட பரலோக பிதாவின் குமாரனுக்கும் சிறப்பு
பயன்பாடு உள்ளது. ஆனால் இந்த வசனங்களிலே வாக்களிக்கப்பட்ட பல ஆசாரியத்துவங்கள் தேவனுடைய பிள்ளைகள் அனைவர்களுக்கும் கிடைக்கின்றன. இந்த வாக்குறுதியின் என்ன? அவற்றை பெற என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் நம்மிடம் கேட்கிறார். மூப்பர் பால் பி. பைப்பர் போதித்தார். ஆசாரியத்துவத்தின் உறுதிமொழி மற்றும் உடன்படிக்கைகளே கோட்பாடும் உடன்படிக்கைகளும் 84:31 முதல் 44. கர்த்தர் பெறுதல் மற்றும் ஏற்றுக்கொள்ளுதல் போன்ற வினைச்சொற்களையே பயன்படுத்துவது ரசிக்கத்தக்கது. அவர் நியம் என்ற வினை சொல்லை பயன்படுத்துவதில்லை. ஆரோனின் மற்றும் மெல்கிசேதேக்கும் ஆசாரியத்துவங்களின் வல்லமையையும் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து ஆலயத்திலே பெறுகிறார்கள். ரெவலேட்ஸ் ஆஃப் த மர்டலிட்டி இன் ஜூன் 2016-21. நீங்கள் கோட்பாடும் உடன்படிக்கைகளும் 84:31 முதல் 44 படிக்கும்போது ஆசாரியத்துவத்தை பெறுதல் மற்றும் ஏற்றுக்கொள்ளுதல் ஆகியவற்றை அர்த்தம் என்ன சிந்தியுங்கள். அப்படின்னா நம்ம அந்த ஆசாரியத்துவத்தில் இருக்கும்போது கடவுளுடைய காலிங்ஸை நம்ம எடுத்து செய்யணும். நம்மளால் முடியலன்னு சொல்லக்கூடாது. அப்போ செய்யும் போது அவர் நம்ம பேச மாட்டோம், அவர் நமக்குள்ளேருந்து பேசுவார்ன்றதை நான் தெளிவுபடுத்துகிறேன். ஆசாரியத்துவ அலுவலுக்கு நியமிக்கப்பட்டதிலிருந்து இது எவ்வாறு பெறப்பட்டது? இந்த வசனங்கள் வேறு எதையும் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உங்களுக்கு அழைக்கிறார். அதை நீங்கள் எவ்வாறு செய்கிறீர்கள்? இரட்சகரையும் பிதாவையும் அவருடைய ஊழியக்காரர்களையும் அவருடைய ஆசாரியத்துவத்தின் வல்லமையும் வர இருப்பதில் அதிக உண்மை உள்ளவர்களாக இருக்க உங்களை தூண்டுகிறது. எனவே காண்கிறீர்கள். கோட்பாடும் உடன்படிக்கைகளும் 21:36 முதல் 46 பார்க்கவும். கோட்பாடு உடன்படிக்கைகளும் 84:43 முதல் 61. தேவனுடைய வார்த்தையின்படியும் வாழ்வது என் வாழ்க்கையிலே ஒளியும் சத்தியமும் கொண்டு வருகிறது. கோட்பாடும் உடன்படிக்கைகளும் 84:43 முதல் 61. நீங்கள் என்ன சத்தியங்களை காண்கிறீர்கள்? அவைகள் என் தேவனுடைய வார்த்தைகளை தொடர்ந்து படிக்க வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்ள உங்களுக்கு உதவுகின்றன. இந்த வசனங்களில் ஒளிக்கும் இருட்டாயிருக்கும் உள்ள வேறுபாடுகளை கவனியுங்கள். உங்கள் நித்திய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நீங்கள் கருத்தாய் செவி கொடுத்தல், ஒளி, சத்தியம் மற்றும் இயேசு கிறிஸ்துவின் ஆவி ஆகியவற்றை உங்கள் வாழ்க்கையிலே எவ்வாறு கொண்டு வந்தது? வசனங்கள் 44-45 2 பார்க்கவும். சுவிசேஷத்தின் கொள்கைகள் வழக்கமான விஷயங்களுடனும் ஒப்பிடுங்கள். 43-44 வசனங்களே உள்ள சத்தியங்களை விளக்கம் ஒரு ஒப்பமையை உங்களால் சிந்திக்க முடியுமா? உதாரணமாக, தேவனின் ஒவ்வொரு வார்த்தைகளும் வாழ்வது போன்ற ஒரு செய்முறையின் அனைத்து படிகளையும் பின்பற்றுவது எப்படி? நித்திய ஜீவனின் வார்த்தைகள். ஒருத்தங்க பைபிள் படிக்கிறாங்க. என்றைக்குமே ஒருத்தங்க படிக்கிறாங்கன்னா படிக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. படிக்கிற விஷயத்த வீடியோ போடுறதும் தப்புன்னு சொல்லவே முடியாது. ஒவ்வொருத்தவங்களும் செய்ய வேண்டிய விஷயந்தான் அது. நான் சொல்கிறேன், அதை நம்ம செய்யும்போது மேலும் மேலும் பிதா நம்ம படிக்கிற வார்த்தைனால் நம்ம கூடயும் பேசுவார். அந்த படிக்கிற விஷயத்தை மற்றவங்க பார்த்தாங்கன்னா அவங்க கூடயும் பேசுவார். ஓகேங்களா? அவர் வார்த்தையை நீங்கள் படிக்கிறனால உங்கள் வார்த்தையாக உங்களுடைய சரீர அவயங்களிலிருந்து ஒரு வார்த்தை அவருடைய ஜீவன் தான் நமக்குள்ளே இருக்குது. அந்த ஜீவனில் அவரை நம்ம படிக்கும்போது உற்சாகம் ஆகுது. இப்போ நான் படிக்கிறனால எனக்கு உற்சாகம் வருது. இருந்தாலும் பேக் வாங்குகிறேன். திருப்பியும் நான் படிக்கிறனால திருப்பியும் நான் உற்சாகப்படுறேன். திருப்பியும் கடவுளுக்குள்ளே மேலும் மேலும் வளர்ச்சிக்குள்ளே தான் ஆறேன். அப்போ இந்த பைபிள் முழுசாக நம்ம கரெக்டாக படித்து முடிக்கும் போது நம்மளுடைய சொந்த வார்த்தையிலேயே நம்ம கடவுளை
நம்ம வாழ்க்கையில் நடந்தவைகளையும் நம்ம ஒரு புக்கு எழுதலாம். எழுதும்போது அதில் அவரை மேன்மை பாராட்டி நம்ம எழுத வேண்டியதாக இருக்கும். ஒரு தாவீதை மாதிரியும் ஒரு யோபை மாதிரியும் ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம வாழலாம்ன்றதை நான் தெரிவிக்கிறேன். ஓகேங்களா? கருத்தாய் செய்தி கொடுங்கள். கோட்பாடும் உடன்படிக்கைகளும் 84:62 முதல் 91. நான் அவருடைய சேவையில் இருக்கும்போது கர்த்தர் என்னுடனே இருப்பார். இந்த ஹெட்டிங்கில் என்ன போட்டிருக்கு? நான் அவருடைய சேவையில் இருக்கும்போதே கர்த்தர் என்னுடனே இருப்பார். அதான் சொன்னல, ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவார்னா, கேட்பார், நீ என்னை யாருன்னு நினைக்கிற அப்படின்னு கேட்பார். அப்போ கேட்கும்போது அவர் என்ன சொல்லுவார்னா, நீங்கள் மெய்யான தேவனுடைய குமாரன் என்றதை நான் நம்புகிறேன், இது உனக்கு வெளிப்படுத்தினது பிதா அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம தெரிஞ்சிக்கும் போது பிதா தான் நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறாருன்றத இந்த கேள்விக்கு நம்ம பதில் இதுதான். இந்த வசனங்களை வாசிக்கும் போது தம்முடைய ஊழியக்காரர்களாகிய ஆதரிப்பதாக கர்த்தர் சொன்ன நீங்கள் வழிகளை நீங்கள் அடையாளம் காணலாம். அவர் உங்களுடன் செய்ய கேட்ட பணிக்கு இந்த வாக்குறுதிகளை எவ்வாறு பொருந்தும்? எடுத்துக்காட்டாக வசனம் 88 உள்ள வாக்குறுதிகளை உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு நிறைவேற்றப்பட்டுள்ளன? கோட்பாடும் உடன்படிக்கைகளும் 84:106 முதல் 110. தேவனின் பணிக்கு ஒவ்வொருவரும் பங்களிக்க முடியும். அதுதான் நம்ம அன்றாட வாழ்க்கையிலேயே பிறருக்கு நம்ம சொல்கிறது, அவங்களுக்கு ஒரு கடவுளை பற்றி சொல்கிறது, அவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு நம்ம கடவுளோட ஒரு வார்த்தை, அதாவது ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட நம்மளுக்கு அதோட பலன் உண்டு அப்படின்ற மாதிரி அவரோட வார்த்தையை நம்ம பகிரும் பொழுது நம்மளுக்கு அதோட பலன் மிகுதி உண்டு. நம்ம உண்மையான சேவை செஞ்சுருக்கோம் அப்படின்றத. ஒருத்தன் வயலில் கஷ்டப்பட்டு விதைச்சிட்டு வருவான், திருப்பியும் அவன் அதை பலனை எதிர்த்து அவன் தோல் மேலே சுமந்துட்டு வரும்போது அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்குமா என்றது சொல்லுவார். அதே தான் நம்ம உண்மையாக எல்லாருக்கிட்டையும் சொல்கிறனால அதுக்கு பலன் உண்டு அப்படின்றாரு. அதை நீ எந்த அளவு சொன்னாலும் சரி. கர்த்தர் தம்முடைய பணியை எவ்வாறு நிறைவேற்றுகிறார் என்பதை பற்றி இந்த வசனங்களில் இருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொள்கிறீர்கள்? நீங்கள் என்ன ஆலோசனைகளையும் ஆசீர்வாதங்களையும் காண்கிறீர்கள்? உங்கள் குடும்பத்திலும் உள்ளவர்களின் உட்பட்ட ஆவி வளமுள்ள ஒருவருடனும் நீங்கள் சேவை செய்தால் நீங்கள் எவ்வாறு சகல சத்தத்தோடும் தெளிவுபடுத்தப்பட்டீர்கள் என்பதையும் நீங்கள் சிந்திக்கலாம். கூடுதல் ஆலோசனைகளுக்கு லியோனா மற்றும் இளைஞர்கள் வளனுக்காக பத்திரிகைகளை இந்த மாத இதழ்களை பார்க்கவும். அவ்வளோதான். பிள்ளைகளுக்கு போதிப்பதற்கான ஆலோசனைகள். கோட்பாடும் உடன்படிக்கை 84:4 முதல் 5. பரலோக பிதா மீண்டும் வாழ தயாராக எனக்கு ஆலய நியமனங்களை உதவுகின்றன. அப்படின்னா என்னது? இந்த சரீரமான இந்த ஆலயத்தில் நம்ம வாழ தயாராக எனக்கு ஆலயம் நியமனங்கள் உதவுகின்றன. இந்த பூமியில் இருக்கும் போதே இந்த நியமனங்கள் நம்மளுக்கு உதவுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் இதில் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த சரீரமான இந்த நியமனங்களை நம்ம கடைப்பிடித்து வாழும்போது இதுக்கு அடுத்த ஒரு நித்திய வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கைக்கு நம்ம பயனுள்ளவர்களாக மாறுறோம். அதுக்கு தான் இந்த வாழ்க்கையில் நம்ம வாழ்கிறோம். இதில் பாலியல் அறிவிப்பு என்ன சொன்னார்னா, சிஸ்டர் உமா கிட்ட கேட்டாங்க கேள்வி, நம்ம எப்போ நம்ம தெரிஞ்சு கொள்ளப்பட்டோம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க தப்பாக சொல்லுவாங்க ஒரு பதில். அந்த பதிலுக்கு இவர் கரெக்டாக என்ன பதில் சொல்லுவார்னா, அவங்க சொன்ன பதில் என்னென்னா, நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது தான் நம்ம கடவுள் நம்மளை தெரிஞ்சுக்கினார் அப்படின்னு சொல்லுவார். அப்படி கிடையாது. பாலியல் அறிவிப்பு என்ன சொல்லுவார்னா, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு, கடவுள் அந்த இதுலேயே நம்மளை தெரிஞ்சுக்கிட்டாரு, அதுக்கப்புறமா நம்ம தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போது நம்மளை தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்றத சொல்லுவார். அதனால தான் என்னோட டேட் ஆஃப் பர்த் என்ன சொல்லியிருப்பேன்னா, எங்கள் அம்மாவுடைய டேட் ஆஃப் பர்த்தில் டேட் ஆஃப் இயர், அந்த இயரில் நான் உருவாயிட்டேன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. ஆனால் எனக்கு அதை என் டேட் ஆஃப் பர்த் தப்பாக இருந்தாலும் அதை நான் தேற்றிக்கிறேன். உங்கள் பிள்ளைகளின் ஆலயத்திற்கு செல்வதை எதிர்நோக்குவதற்கு உதவ ஆலயத்தின் படத்திலிருந்து ஒரு புதிரை உருவாக்கலாம். ஒவ்வொரு தூண்டின் பின்புறத்திலும் ஆலயத்தில் நாம் செய்ய முன்னோர்களுக்காக ஞானஸ்தானம் பெறுதல். முன்னோருக்கான ஞானஸ்தானம். இப்போ அதையே நீங்கள் இந்துக்களில் பார்த்தீங்கன்னா திதி கொடுப்பாங்க அந்த இறந்தவங்களுக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா,
அந்த நேமு, அந்த இறந்த டேட்டு இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பாங்க. அது டெம்பிளில் மட்டும்தான், சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் டெம்பிளில் மட்டும்தான் நடக்கும். அதை பற்றி போட்டிருக்காங்க. உமது குடும்பங்களுடனும் முத்திரைக்கப்படுதல். குடும்பங்களுடன் முத்திரைக்கப்படுதுன்னா கல்யாணமானவங்க மெம்பராக இருப்பாங்க, அவங்க போயிட்டு அங்கே போய் முத்திரை செஞ்சிடலாம் சர்ச்சில், அதாவது டெம்பிளில். இன்னொன்று, கல்யாணம் புது தம்பதியர்களும் போய் அங்கே சர்ச்சில் 2 பேரும் ஒரே மெம்பராக இருந்தாங்கன்னா அங்கே போய் மேரிடும் அவங்க கல்யாணமே அங்கே பண்ணலாம்ன்றதும் இருக்குது ஆப்ஷன். தேவனுடன் உடன்படிக்கை செய்வது போன்றவற்றை நீங்கள் எழுதலாம். அப்புறம் உடன்படிக்கை நம்ம செய்வோம். இதுக்கப்புறம் நம்ம அது எப்படின்னா, டைத்திங்கில் இப்போ பே பண்ணாமல் இருக்கவங்க மொத்தத்துக்கு நான் சேர்த்து நான் பே பண்ணுறேன் அப்படின்னு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருப்போம். அது கூட ஒரு உடன்படிக்கை தான். அதற்கரெக்டாக நம்ம செஞ்சிடணும். உங்கள் பிள்ளைகளுடன் இன்னொரு உடன்படிக்கை 10 கட்டளை நம்ம ஃபாலோ பண்ணணுன்றது தான் நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது நம்ம ஃபாலோ பண்ணி செஞ்சுருப்போம். அதை நம்ம செய்யணும். அதில் 10 கட்டளையில் என்னென்ன சுருக்கமாக சொல்லணும்னா, என்னையன்றி வேறு தேவனே வேண்டாம், உனக்கு நீ ஏற்படுத்திக்காதா அப்படின்னு சொல்லுவார். அது எதுலாம் செய்கிறோன்னா, நம்ம எது மேலே அதிகமாக ஆசை வச்சுருக்கோம் ஒரு பொருள் மேலே, அதுவும் கடவுளுக்கு முரணான விஷயமா இருக்கும். அடுத்து அப்புறம் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து வாழணும். அதுக்கப்புறம் பொய் சொல்லக்கூடாது, கொல்லக்கூடாது யாரையும். அதுக்கப்புறம் பிறர் பொருளை இச்சிக்கக்கூடாது, பிறர் மனைவியை இச்சிக்கக்கூடாது, பிறர் வீடை இச்சிக்கக்கூடாது, பிறர்களுடைய பிள்ளைகளை கூட இச்சிக்கக்கூடாது. இதெல்லாம் இந்த இச்சையில் அடங்கும். அப்புறம் விபச்சாரம் செய்யக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஓய்வுனால பரிசுத்தமாக ஓய்வு எடுக்கணும். அவருக்குன்னு அந்த நாளை நம்ம செலவிடணும். அதில் கஷ்டப்படுறவங்களுக்கு செய்யணும் உதவி. அந்த கஷ்டத்தை அவங்க அனுபவிக்கணும்னு சொல்லி நம்ம விட்டுறக்கூடாது. நம்மளுக்கு திறன் இருந்ததுன்னா அவங்களுக்கு அதை செஞ்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அது அவருக்கே செஞ்ச மாதிரின்னு சொல்லுவார். இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? படித்து உட்பாடு உடன்படிக்கை 84:4 முதல் 5 படித்து பரிசுத்தவான்களுக்கு கட்டி எழுப்பும்படி கர்த்தர் கட்டளையிட்டதை கோட்பாடும் உடன்படிக்கையுடன் கேளுங்கள். நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு புதிரை ஒன்றாக இணைக்கும் போதும் ஆலயத்திற்குள் பிரவேசிக்க நாம் செய்யக்கூடிய விஷயங்களை ஒவ்வொருவராக பகிர்ந்து கொள்ளுங்கள். உட்பாடும் உடன்படிக்கை 84:19 முதல் 22 ஆசாரியத்துவ நியமனங்களை மூலம் பரலோக பிதாவின் வல்லமையை என்னால் பெற முடியும். ஆமாம், அந்த நியமங்கள் மூலமாக பரலோக பிதாவின் வல்லமை பெற முடியும். ஒரு நாள் மலையில் நனைஞ்சிட்டு போயிருந்தேன். அந்த மழை நைட்டு பெஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் திங்க் பண்ணுவேன். ஏன்னா நிறையா பேர் அதில் வேலை செய்வாங்க, அந்த வேலைலாம் கெட்டு போயிடும். ரோட்டு கடை நிறையா போட்டிருப்பாங்க. அப்போ நான் நினைப்பேன் 10 மணிக்கு பெஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பேன். கடவுள் அதே மாதிரி 10 மணிக்கு மழையை பெய்ய வைப்பார் நைட்டு. அப்போ நைட்டு ஃபுல்லாக பெஞ்சு பகல் வரைக்கும் பெய்யும். பகலில் திருப்பியும் நார்மலாக சரி ஆயிரும். அந்த தண்ணி ரோட்டில் நிற்காது. மழையில் எந்த யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அது மாதிரி நம்ம யோசிக்கும் போது நிறையா ஆப்ஷன் கிடைக்கும். நேமம் நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடத்துவார் கடவுள். நேமம் என்றால் என்ன என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு நம்ம நினைப்பதற்கும் நம்ம யோசிக்கிறதுக்கும் நம்ம தேவை என்னன்றது அவருக்கு முன்னாடியே தெரியுமா. உதாரணமாக இப்போ பிரிக்ஸ் மாநாட்டில் டாலருக்கு ஆப்போசிட்டாக பிரிக்ஸ் கரன்சி கொண்டு வந்தாங்க. அந்த கரன்சி நல்லது தான் நான் சொல்லுவேன் என்ன கேட்டால். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கரன்சி உண்மையான கரன்சி இதுதான். ஏன்னா ஏழை மக்களும் நெருக்கடி கொடுக்குற அந்த மக்களுக்கும் அந்த கரன்சியை கொண்டு வரணும்னு கடவுளே ஏற்படுத்தின ஒரு வழி தான் நான் சொல்லுவேன். இன்னொரு விதத்தில் பார்த்திங்கன்னா, டாலர் உண்மைனா அந்த கரன்சி வரதை அவங்க தடுக்கக்கூடாது. எத்தனையோ ஒரு டாலர் இந்த இதெல்லாம் வந்தது, பிட்காயின்ஸ் அதெல்லாம் வந்தது, அதெல்லாம் போலி தான். ஆனால் உண்மையான ஒரு மக்கள் உழைக்கிற அந்த இதுதான் நாணயம்ன்றதே உழைப்பு தான். சிலர் ஷேரு கீருன்னு சொல்லி ஏமாத்தின்னு இருக்காங்க. அதெல்லாம் தவிர்த்து
இன்னும் கொஞ்ச நாளில் இந்த பிரிக்ஸோடைய கரன்சி வந்ததுன்னா டாலரோட வீழ்ச்சி இருக்குது கண்டிப்பாக. ஆனால் டாலர் உண்மைனா டாலர் விழாது, அது பொய்னா டாலர் விழுந்துடும். ஏன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டாலரை வச்சு நிறையா பிரச்சனை ஓடின்ட்டுருக்கு உலகத்தில். அவங்களோட காசோட மதிப்பு மட்டும்தான் உலகத்தில் அதிகம், மீதி எல்லாரோட காசு மதிப்பு கம்மி. அப்படி இருக்க பட்சத்தில் எல்லாருமே கடவுளோட இதில் மதிப்பில் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஈக்குவல் தான். அதுக்கு நான் என்ன உங்களுக்கு உதாரணமாக சொல்லணும்னா, கடவுள் வந்து இத்தனை பேரை வேலைக்கு இது பண்ணியிருப்பார் திராட்சை தோட்டத்துக்கு. எல்லோரும் ஒரு டைமிங் ஒரு மாதிரி வந்திருப்பாங்க. ஆனால் லாஸ்ட்டில் சேல்ரி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அன்றைக்கே கொடுத்துருவாங்க. அந்த நாளே அந்த சேல்ரி வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் கொடுப்பாங்க ஈக்குவலாக. ஒருத்தருக்கு இவ்வளோ, ஒருத்தருக்கு இப்படி அப்படிலாம் கொடுக்க மாட்டார். அது மாதிரி தான் கடவுளோடைய நியாயம் எப்படின்னா, நீதி எப்படின்னா, நாணயம் எப்படின்னா இதுதான். இங்கே வந்து ஏற்றத்தாழ்வு நிறையா இருக்குது, அதெல்லாம் சரி செய்வார் கடவுள். நான் நம்புகிறேன், நான் நினைக்கிறது அதுதான். அதேமாதிரி அதில் மோடியும் பங்கேற்றிருக்காரு. அவர் வந்து நல்லது தான், கடவுள் அவர் மூலிமா நல்லது செய்கிறாருன்றது நான் என்னோடய மனசுலேயும் நான் என்னோடய இதயத்தில் திங்க் பண்ணுறேன். அவர் மூலயமா விஜய் நிற்கிறாருங்கன்னா கூட அவருக்கு ஓட்டு போடலாம். ஏன்னா பிரிக்ஸ் கரன்சி இம்பார்ட்டன்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் 103 முதல் 8 அல்லது இந்த வார நிகழ்ச்சி பக்கம் போன்ற பல காரியத்து நியமனங்களின் பாடங்களை பார்க்கவும், ஒவ்வொரு பாடத்திலும் என்ன நடக்கிறது என்பதையும் விவரித்து அவர்களுடன் கேட்பதையும் கருத்தில் கொள்ளவும், கோட்பாடும் உடன்படிக்கையும் 84, 19, 22 ஒன்றாக வாசிக்கவும், பரலோக பிதா நம்மை ஏன் இந்த நியமனங்களை பெற வேண்டுமென்று விரும்புகிறார், நீங்கள் பெற்ற நியமங்கள் மற்றும் நீங்கள் செய்ய உடன்படிக்கைகளின் காரணம், தேவனின் வல்லமையை நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்பதையும் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். See also and priesthood power, authority and keys in the appendix A or the appendix B. இதில் ஒருத்தர் ஞானஸ்தானம் கொடுக்குறார், ஒருத்தர் வந்து ஆசாரியத்துவத்திலேருந்து டீக்கேன்னு சொல்லுவாங்க. அப்பத்தையும் ரசத்தையும் போயிட்டு எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுக்குறது, அது பண்ணுறாரு. இன்னொன்று நான் சொல்லணும் வந்தேன், மறந்துருச்சு. கோட்பாடும் உடன்படிக்கைகளும் 84, 77. நான் உங்களது இயேசுவை பின்பற்றும் போது அவருடைய நண்பன். கோட்பாடும் உடன்படிக்கையும் 84, 77. ஏன் இதை நான் இதில் சொல்கிறேன்னா, அந்த பிரிக்ஸோட இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ வாழ்கிற வாழ்க்கை வந்து எல்லாத்தையும் நம்ம பகிரக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. உதாரணத்துக்கு நியூரோலிங்க் எடுத்துங்களேன். நியூரோலிங்க் இப்போ எலான் மஸ்க் செஞ்சார். அது கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காதவங்க, நடக்க முடியாதவங்களுக்கு வந்து அதன் மூலயமா மூளையிலேருந்து டைரக்ட் கமெண்ட் வந்து அந்த சிப்புக்கு போய் சிப்புலேருந்து செயற்கையாக அவங்களுக்கு இருக்கிற வகையில் உபயோகிக்கிறது தான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கண்டுபிடிப்புக்கு முன்னால் நம்மளை ஆவியானவர், நம் தேவன் நம்மளை எப்படி கிரியேட் பண்ணியிருக்காரு, அந்த கண்டுபிடிப்பு ஒன்றுமே இல்லை அப்படி எடுத்தா. அவரால் அப்போ நம்ம இந்த கண்டுபிடிப்புகளில் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் நம்மளை உண்டாக்கின தேவன் எவ்வளோ அற்புதமாக நம்ம தலைக்குள்ளே எவ்வளோ நரம்பு செற்கள் இருக்குன்றதை வந்து எப்படி நம்ம கணக்கிட முடியுமா? முடியாது. ஆனால் அதுவே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இப்போ தான் அதுக்கு ஒரு கருவியே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் நம்மளை எப்போயோ கண்டுபிடிச்சிட்டார் கடவுள். கண்டுபிடிச்சி அவரோட ஜீவ சுவாசம், அவருடைய ஜெராக்ஸாக நம்ம இருக்கிறோம். அதே மாதிரி அந்த நரகன்றதை வந்து அவருடைய கெட்ட தூதர்களுக்கு தான் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. அவர்கிட்டேருந்து கீழே தள்ளிவிடப்பட்ட தூதர்கள், அவங்களுக்கு தான் அந்த நரகன்றதை வந்து இதில் தெளிவுபடுத்துகிறாரு. மனிதர்களுக்கு கிடையாதுன்றதையும் தெளிவுபடுத்துகிறாரு. மனிதர்கள் அவர்களால் அச்சுறுத்தப்படப்படுறாங்க. அந்த அச்சுறுத்தலேருந்து நம்ம மீட்கப்படணும்னா அவர்கிட்ட ஞானஸ்தானம் எடுக்கணும். அப்போ மட்டும்தான் பாவம் மன்னிக்கப்படணும். அது இயேசு கிறிஸ்துவே செய்திருக்கிறாரு. நான் நிறையா பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். இன்றைக்கி கூட ஒருத்தவங்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக நாங்கள்
7 நாளில் கடவுள் 7ஆவது நாளாக ஓய்வெடுத்தார் கடவுளே. அவ்வளோ பெரிய இந்த பூமியை எல்லாத்தையும் உருவாக்கிட்டு அவருடைய இதில் உருவாக்கிட்டு 6ஆவது நாள் முடிச்சுட்டு 7ஆவது நாள் ஓய்ந்திருந்தாருன்னு தான் சொல்லியிருப்பார். 6 நாளில் முடித்த இந்த உலகம் 7ஆவது நாள் அவரே ஓய்வெடுக்கிறார். அவ்வளோ பெரிய கடவுள். நம்ம என்ன கடவுளுக்கான மேலே ஆனவங்களா? நம்மளும் அந்த ஓய்வுனால் நம்ம பின்பற்றணுன்றத எங்கள் சர்ச்சில் சொல்லித்தராங்கன்றத ஒரு தங்கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டு வந்தேன். எங்கே இருந்தேன்னா, ஒரு லேடிஸ் அவங்க என் கூட வந்திருந்தாங்க. அவங்கள நான் ஊபர் 2 வீலரில் ட்ராப் பண்ணுறேன். எங்கே இருந்தேன்னா, மணலி கிட்ட இருந்து, மணலியிலேருந்து அந்த மணலி பக்கத்தில் ஒரு டோல் ஒன்று இருக்குது, அங்கே கிராஸ் பண்ணி நேராக அண்ணா நகர் சிந்தாமணி கிட்ட அவங்கள ட்ராப் பண்ணேன். அவங்கள ட்ராப் பண்ண உடனேயும் எனக்கு அவங்கக்கிட்ட என் வண்டியை பற்றிலாம் ஷேர் பண்ணிட்டு வந்தேன். அவங்க எனக்கு 2 இதை கொடுத்தாங்க, கனியை. அவங்களுடைய பாட்டி வீட்டில் விளைஞ்சு தான் மணலியில். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் ஒரு லேடி என் கூட வர்றது எனக்கு ஒரு மனிதனாக இருக்கவங்க யாராக இருந்தாலும் சில இதெல்லாம் இருக்கும். இருந்தாலும் அவங்கக்கிட்ட நல்ல காரியங்களை தான் நான் சொல்லிட்டு வந்தேன். இந்த இதை நான் அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இன்னொரு லேடியும் வந்தாங்க நேற்று. அவங்க பார்த்திங்கன்னா வேசித்தனம். அவங்க ஓலாவில் என் கூட வந்தாங்க. அவங்கள நான் எங்கே பிக்கப் பண்ணேன்னா, புளியந்தோப்பில் முண்டைக்கண்ணி அம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது. இந்த வார்த்தைலாம் கூட நம்ம வாயில் உச்சரிக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்காரு பைபிளில். அந்த கோயில்கிட்டேருந்து ஒருத்தவங்களை பிக்கப் பண்ணி அவங்கள கொண்டு போய் அருண் இன்டர்நேஷ்னல் ஹோட்டல்கிட்ட போய் நான் விடுறேன். கோயம்பேடு கிட்டே இருக்கிற இடத்துல. அவங்க பின்னாடி உக்காந்து அவங்க அந்த மாதிரி தவறான காரியங்களை செய்கிறாங்கன்றது எனக்கு தெரிய வந்தது. அவங்க அந்த மாதிரி பேசிட்டு உக்காந்துன்னு வந்தாங்க. ஒன் சைடாக உக்காந்து என் மிரரை கூட அட்ஜஸ்ட் பண்ணி உக்காந்துட்டு வந்தாங்க. அப்படியேப்பட்டவங்களாம் கடவுளே சொல்லுவார், திருப்பியும் அந்த பாவத்துக்கு கல்லெறிந்து தான் கொல்லணும்னு சொல்லி அவங்களுக்கு பெரிய இது கொடுப்பாங்க, தண்டனை. அந்த காலகட்டத்தில், இயேசு கிறிஸ்து காலகட்டத்திலே. அப்போ சொல்லுவார், இந்த சீயோட நீங்களாம் பாவம் செஞ்சுருக்கீங்கன்றத அங்கே கீழே ஒரு பேரும் எழுதும் போது யார் பாவம் செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னு தான் கேட்பார். ஒரு ஸ்திரீயை இச்சையோட பார்த்தாலும் அவளோட பாவம் செய்து ஆயிற்றுன்னு தான் சொல்லுவார். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல மனுஷனுக்கு கொடுக்குற அந்த கட்டளை, அதேமாதிரி அந்த ஸ்திரீக்கு என்ன சொல்கிறேன்னா, திருப்பி இந்த பாவத்தை செய்யாதுன்னு சொல்லுவார். அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் செய்கிற இந்த வேலையில் எல்லா தரப்பட்ட மக்களும் வருவாங்க. அந்த இடத்துல நம்மளே கௌரவப்படுவோம். அப்போ நம்மளை காத்து யோசிப்பு போல் நம்ம வழிநடத்தி கொண்டு வருவார் கடவுள். அதுதான். அவங்க நம்பர் கூட நம்மக்கிட்ட இருக்கும், ஆனால் நம்மளை பாதுகாத்துட்டு இருப்பார் கடவுள். ஒன்றாக வாசித்த பிறகு நண்பராக இருப்பதன் அர்த்தம் என்ன என்று உங்கள் குழந்தைகளுடனும் கேளுங்கள். உங்களுக்கு கிடைத்த நல்ல நண்பர்களையும் பற்றி பேசலாம். நாம் அவருடைய நண்பர்களை இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதையும் இயேசு எவ்வாறு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்பதும் அது வேண்டும் என்று அப்படியே காட்ட முடியும். I am trying to be like Jesus. Children Songbook 78-79 போன்ற பாடல் உரையாடலுக்கு உங்களுக்கு உதவக்கூடும். கோட்பாடும் உடன்படிக்கைகளும் 84-88 பரலோக பிதா தாம் ஊழியக்காரர்களுக்கு உதவுகிறார். நீங்கள் உங்கள் குடும்பத்தினர்கள் அல்லது உங்கள் முன்னோர்கள் சுவிசேஷத்தை பெற ஊழியக்காரர்கள் எவ்வாறு உதவினார்கள் என்பதையும் பற்றி உங்கள் பிள்ளைகள் கேட்டு மகிழலாம். கோட்பாடும் உடன்படிக்கைகளும் 84-88 ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் அளித்த ஒரு சிறப்பு வாக்குறுதியை பற்றி நீங்கள் வாசிக்கலாம். இந்த வசனத்துடனே பெருத்தம் செய்யலாம்.
உங்கள் பிள்ளைகள் நினைக்கலாம். 88 வசனத்தை விவரிக்கப்பட்டபடியே நீங்கள் கர்த்தருக்கு சேவை செய்ய கொண்டு இருந்த ஒரு நேரத்திலே அவர் உங்களுடனும் இருந்ததையும் நீங்கள் உணர்ந்ததையும் பற்றி பகிர்வதையும் கருத்திலே உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு எப்போது ஊழியக்காரர்களாக இருப்பதற்கான வழியையும் பற்றிய சிந்திக்கவும் நீங்கள் அவர்களுக்கு உதவலாம். இயேசு கிறிஸ்துவை பற்றிய மற்றவர்களுடனும் பேசும்போது என்ன சொல்ல வேண்டும் என்பதையும் அறிய பரலோக பிதா நமக்கு உதவுகிறார் என்றும் சாட்சி கூறுகிறார்கள். கூடுதல் ஆலோசனைகளுக்கு நண்பன் பத்திரிகையில் இந்த மாத இதழை பார்க்கவும். நேரம் ரோம் இத்தாலி ஆலயமா? ரோமில் ஒரு ஆலயம் இருக்குது, செம்மையாக இருக்குல்ல. அதுக்கப்புறம் இப்படி ப்ளஸ் மாதிரி கொடுத்து இதில் நம்ம எப்படிலாம் பின்பற்றலாம், டால் அடிக்குது அப்படின்றத போட்டிருக்காங்க. ஒருத்தர் வந்து சாக்ரிமெண்ட் பாஸ் பண்ணுறாரு, அப்புறம் டெம்பிளில் மேரிட் பண்ணுறாரு, இன்னொருத்தருக்கு ஞானஸ்தானம் பெறப்படுறாரு, அவருக்கு ஹோலி கோஸ்ட் கொடுக்குறாங்க, ஆசாரியத்துவம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நடக்குது. நிமித்தம் ஆசாரியத்துவம், இவ்வளோ செயல்பாடுகள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். என்னோடய டைம் பார்த்தீங்கன்னா 46:37 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட, முக்கியமான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நிறையா பேர்கிட்ட ஷேர் பண்ணின்னு தான் இருக்கேன் என்னுடைய வேலை நிமித்தம். அது அவங்களுக்கு உதவியாகவும் இருக்குது. ஒருத்தர் என் கூட உக்காந்துட்டு வந்தார். அவங்களுடைய லேண்டு விஷயம், அவங்க எங்கேயோ பார்த்திங்கன்னா பயிரெல்லாம் வந்து விளைச்சலெல்லாம் வந்து சேவ் பண்ணி அதை கரெக்டாக அறுத்து இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு காசு வரல. அந்த காசு வந்துச்சுன்னு சொல்லி அவர் ரொம்ப மகிழ்ச்சி, வர போகுதுன்றது தெரிஞ்ச ஒரு மகிழ்ச்சியில் எனக்கு ஒரு 20 ரூபா எக்ஸ்ட்ரா என்னோடய ரைடில் எண்டில் கொடுத்தாரு. அந்த மாதிரி தேவனோட மக்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் நிமித்தம் நிறைய நல்ல காரியங்கள் நடந்துகினே இருக்கும்ன்றதை நான் அதில் தெளிவாக சொல்கிறேன். அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் நல்லது நடக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் சொந்தக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லது நடக்கும். அதுதான் அந்த ஆசாரியத்துவத்துடைய மகிமை. அப்புறம் நீங்கள் இவ்வளோ நல்லா இருக்கீங்கன்றதை பார்ப்பாங்க, இவ்வளோ தெளிவாக இருக்கீங்களோ அதையும் பார்ப்பாங்க. இதுவும் அந்த ஆசாரியத்துவத்தில் வெளிப்படும். நிறைய பேருக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அவரை பற்றி. ஆனால் என்னால் வந்து புல்பிட்டில் நின்று அவரை பற்றி எதுவுமே சொல்ல முடியல. அது சொல்லக்கூடிய காலம் வரும். ஏன்னா அதுக்கு நான் வந்து கண்டினியூவாக இப்போ நான் இதில் போடுற மாதிரி கண்டினியூவாக அங்கே நின்று நான் பேசும்போது வரும் ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் நான் பேசலைன்னு சொல்லி யாரும் வருத்தப்படாதீங்க. அதுமாதிரி பால் இல்லாரி பேச ஒன்று சொன்னார். நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த வாஷிங்டன் போஸ்ட், அது நான் அன்றைக்கி படித்தேன்ல, அந்த போஸ்ட்டில் பென்சில்வேனியாலேயும் சரி, ஒகாயாலும் சரி, இந்தியானாலும் சரி நம்ம சர்ச்சு பிரான்ச் இருக்குது. நம்ம சர்ச்சில் ஆமிஷ் மக்கள் கூட மெம்பராக இருக்காங்க, எனக்கு நான் பார்த்துருக்கேன். அந்த மக்களில் தான் நான் பொண்ணெடுப்பேன்றதையும் நான் இன்றைக்கி சத்யதாஸ் பேசன்ட்டு சொன்னேன். அது மாதிரி சத்யதாஸ் பேசன் சொன்னார், ஆட்டோ சங்கரை பற்றி பேசினார், அப்புறம் ஸ்டாலினை பற்றி பேசினோம். ஆட்டோ சங்கர் ரொம்ப கொடூரமானவர், கொடூரமானவர்னு சொன்னார். அவருக்கும் பைபிள்லாம் சொல்லப்பட்டிருக்கு சர்ச்சில். இது அவர் இருந்த ஜெயிலில் அப்படின்றது தான், அவர் ரட்சிக்கப்பட்டு தான் அவர் உயிரை விட்டாருன்றதும் சொல்லப்பட்டிருக்கு, சொல்லியிருக்கோங்க. அதுவும் வந்து சத்யதாஸ் பிரசிடெண்ட்டுடைய போலீஸ் ஆஃபீஸர் எங்கள் சைட்லேயும் இருக்காராம். ஒருத்தர் புல்லோட்டில் வந்தாராம். அவர் புல்லோட்டில்
இருந்து இங்கே வந்தாராம். அவர் வரக்கூடாதுன்னு அவர் ரிமைனிங் பண்ணாங்களாம் இங்கே. அது யாரை சொன்னார் தெரில. கோட்வாடோட என்ன தான் சொன்னாரா எனக்கு தெரில. அதேமாரி தேசிய மணியும் ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட நான் எப்பயுமே பேசுவேன். அவர் என்னை ஹர்ட் பண்ணி பேசுகிற மாதிரியும், நான் சொல்லக்கூடிய காரியத்தெல்லாம் என்னை ஹர்ட் பண்ணி பேசுகிற மாதிரியும் பேசுவார். ஆனால் ஃபாரின் போகணும்னு சொல்லுவார். ஃபாரின் போன கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவார். இன்னி கூட என்ன ஆட் பண்ணார்னா, உமா சிஸ்டர் மாதிரி நீயும் மூஞ்சி அப்படி தான் இருக்கு உனக்கு அப்படின்னு சொன்னார். ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்தபோது கீழே இருக்க அந்த சிலிண்டரை பார்த்துட்டு, இந்த சிலிண்டர் மூலிமா இது வெடிச்சுதுன்னா எல்லாமே செத்துருவாங்களே அப்படின்னு சொன்னார். இன்னொரு நாள் என்ன சொன்னார்னா, எனக்கு அகெயின்ஸ்டாக தான் அவர் பேசுகிறாரு எப்பயுமே. அவர் அந்த கோவலம் இல்லை, விஜய் வீடு கிடையாது, பாலவாக்கம் பீச் கிட்ட ஒரு ஃப்ரான்ஸ் கடை இருக்குது. அந்த ஃப்ரான்ஸ் கடையில் ஃப்ரான்ஸுக்காரங்க தான் வேலையை செய்கிறாங்க. அந்த கடையை வச்சுருக்காங்க. அவங்க டான்ஸும் கற்றுக் கொடுக்குறாங்க, யோகா கற்றுத் தராங்க, எல்லாமே செஞ்சு தராங்க. சரி, அவங்க கடைக்கு கூப்பிட்டு போகிறாங்க. பாருங்கள், அங்கே அவங்க கடையில் நம்ம சாப்பிட்லாம்னு சொல்லி கூப்பிட்டு போனால், இந்த பீச்சில் நீ செத்துட்டேன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பேசுகிறாரு. அவர் டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறாரு. அவர் கூட நான் ஏன் சேர்ந்தேன்ற மாதிரி இருக்குது. அவருடைய தாட் எல்லாமே பேட் தாட்டாக இருக்குது. எனக்கு அகென்ஸ்டாக, அதாவது என்னை ஹர்ட் பண்ணி ஒருத்தரை நியமித்த மாதிரி, அவர் யாரும் நியமித்து வச்சுருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அவர் எனக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. இருந்தாலும் என்ன ஹர்ட் பண்ணக்கூடாது. அவருக்கோசம் நான் பைக் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் அவரை ட்ராப் பண்ணுறேன், எல்லாமே பண்ணுறேன். ஆனால் லாஸ்ட்டில் என்னை ஹர்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் சண்டேஸில் சாப்பிடக்கூடாது, நம்ம வெளியில் வாங்கி காசு கொடுத்து சொன்னால் அதை என்னை வலுக்கட்டாயப்படுத்துகிறாரு சாப்பிட சொல்லி. அவர் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு. ஏன் பண்ணுறாருன்னே தெரில. அவர் என்கிட்ட எதனா பேட் திங்கிங்லாம் இருக்கா, அதை அவர் எனக்கு தோன்றுது அவர் அதெல்லாம் கண்டுபிடிக்க அவர் ட்ரை பண்ணுறாருன்னு. அதேமாதிரி சுந்தரராஜ் அவங்க பர்சன்கிட்ட பொண்ணு கேட்டோம், அவங்க தரமாட்டாங்க சொல்லிட்டாங்க. ஆனால் அதை எனக்கு எப்போ பார்த்தாலும் சொல்லி காட்டி எனக்கு வெறுப்பேற்றுவார். நீ எவ்வளோ தைரியமானவன், நீ அவங்கக்கிட்டே பொண்ணு கேட்டிருக்க அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவரை பற்றி இவ்வளோ சொல்லிட்டேன். யூடியூப்பில் நான் சொன்னேன், உங்களை பற்றி நான் எல்லாத்தையும் சொல்லுவேன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்படிப்பட்ட மக்களும் இருக்காங்க நம்மளை ஹர்ட் பண்ணுறதுக்குன்னு. இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்குது. நம்ம தான் உலகத்தில் உஷாராக இருக்கணும். நான் வண்டி ஓட்டும் போது நிறைய பேர் குறுக்கில் அப்படி இப்படி வருவாங்க. நான் கார் ஓட்டும் போதும் சரி, பைக் ஓட்டும் போதும் சரி, திட்டுவேன். எல்லாத்தையும் கண்ட மணிக்கு திட்டுவேன். ஏன்னா ஒழுங்காக ஓட்டு போகணும், ரோட்டில் போகும்போது கவனமாக இருக்கணும். நம்ம கவனமாக போனாலும் மற்றவங்க நம்மக்கிட்ட வேணுண்டே இடிக்கிற மாதிரி வராங்க. அப்படி இருக்கும்போது நம்ம இன்னும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இன்றைக்கி நான் அவ்வளோ சீக்கிரமாக போயும் சர்ச்சில் சாக்ரமெண்ட் எடுக்க முடியல. எத்தனை மணிக்கு போனோன்னா கரெக்டாக 10:40 உள்ளே என்ட்ரு ஆகிட்டேன். என்ட்ராகி 10:12 உள்ளே போகிறேன். சாக்ரமெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2 வாரமாக எடுக்க முடியல. மொதல் வாரம் என்னோடய தப்பு, இந்த வாரமும் என்னோடய தப்பு தான். நான் எழுந்துட்டு திருப்பி தூங்கிட்டு திருப்பி எழுந்திரிச்சேன். அவர் எழுப்புவார், தேசிய மணி எழுப்புவார் சொல்லி நினச்சேன். இந்த மாதிரிலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேதத்தை படிக்கணும். வேதத்தை படிக்கிறத யார் எதாவது சொன்னாலும் நம்ம அதை கேட்டுக்கக்கூடாது காதில். நம்மளை படிக்கிறத படிக்கணும். அடிஷ்னலாக என்னென்ன புக்கு படிக்கிறோமோ படிக்கணும். இதுதான் நம்ம ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கணும். படிக்கிறனால நம்ம ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும். இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இவை யாவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லி முடிக்கிறேன். ஆமென்.